அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் முருகன் கோவில். இந்த கோவில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகவும் விளங்கி வருகிறது. இந்த முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா நாட்களிலும் விடுமுறை தினங்களிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படும். குறிப்பாக அன்றைய தினம் சென்னை, மதுரை, கோவை, கரூர் போன்ற வெளி மாவட்டங்களில் இருந்து அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தருவார்கள். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் கோவில் முன்புள்ள கடலில் இரவு நேரங்களில் அதிக அளவு சீற்றம் ஏற்படுகிறது. இதனால் கடலுக்குள் கிடக்கும் சேதமடைந்த சிலைகள் கரை ஒதுங்குவது வாடிக்கையாகிவிட்டது. ஏற்கனவே திருச்செந்தூர் கடற்கரைக்குள் இருந்து முருகன், நந்தி சிலை, கருப்பசாமி சிலை, பைரவர் சிலை, அம்மன் சிலை, மயில் மேல் அமர்ந்துள்ள முருகன் சிலை, கருடன் சிலை கிடைத்துள்ளது. இந்த சிலை அனைத்தும் பாதுகாப்பாக கடற்கரை பகுதியில் உள்ள மூவர் சமாதி பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று அதிகாலை கோவில் முன்புள்ள கடற்கரையில் ஒரு விநாயகர் சிலை காணப்பட்டது. நேற்று இரவு கடல் சீற்றத்தின் காரணமாக இந்த சிலை கடலுக்குள் இருந்து வெளியே வந்துள்ளதாக தெரிகிறது. மேலும் இந்த சிலை வலம்புரி விநாயகர் சிலையாகும். ஆனால் வலது கை இல்லாத நிலையில் சேதமடைந்து காணப்படுகிறது. சேதமடைந்த இந்த சிலையை பக்தர்கள் கடலுக்குள் வீசி சென்றுள்ளனர். தற்போது இந்த சிலை வெளியே வந்துள்ளது. அந்த சிலையை கோவிலுக்கு வருகை தந்த பக்தர் ஒருவர் கடற்கரையில் நிறுத்திச் சென்றுள்ளார். அதை கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பார்த்து செல்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.